பள்ளி மாணவர்களின் அருமையான நட்பு. ஒரு சின்ன ஊரில் அருண், பரத், மகேஷ் மற்றும் சீமா என்ற நால்வர் ஒரு பள்ளியில் படித்து வந்தனர். அவர்கள் நால்வரும் ஒரே வகுப்பில் படித்தாலும் ஒருவருக்கொருவர் வெவ்வேறு பண்புகளை கொண்டவர்களாக இருந்தனர். அருண் மிகவும் புத்திசாலியாக இருந்தான். பரத் விளையாட்டில் சிறந்து விளங்கினான். மகேஷ் கலை மற்றும் ஓவியத்தில் ஆர்வமாக இருந்தான். சீமா மிகவும் கருணை உள்ளம் கொண்டவளாக இருந்தாள். அவர்களின் நட்பு மிகவும் உறுதியாக இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஒரு புதிய மாணவன் வந்தான். அவன் பெயர் கார்த்தி. அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். மற்றவர்களுடன் கலந்து கொள்ளாமல் எப்பொழுதும் தனியாக இருப்பான். அருண் மற்றும் அவனது நண்பர்கள் கார்த்தியை தங்கள் குழுவில் சேர்த்து கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் கார்த்திக் அவர்களுடன் பேசவில்லை. அவன் ஏன் இப்படி தனியாக இருக்கிறான் என்று சீமா கேட்டாள். ஒருவேளை அவனுக்கு நண்பர்கள் இல்லையோ என்று பரத் சொன்னான். அவர்கள் கார்த்தியை நெருங்கி பேச முயன்றனர். ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை. ஒரு நாள் மகேஷ் கார்த்தியின் ஓவிய புத்தகத்தை பார்த்தான். அதில் அழகான ஓவியங்கள் இருந்தன. நீ ஓவியம் வரைவதில் மிகவும் நல்லவன் என்று மகேஷ் மகிழ்ச்சியுடன் சொன்னான். கார்த்தி சிறிது புன்னகைத்தான். அது அவனது முதல் புன்னகை. அருண் மற்றும் நண்பர்கள் கார்த்தியுடன் தொடர்ந்து பேசினார்கள். சிறிது சிறிதாக கார்த்தி அவர்களுடன் கலந்து கொள்ள தொடங்கினான். ஒரு நாள் பள்ளியில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது. பரத் தனது குழுவை வழிநடத்தினான். ஆனால் போட்டியின் நடுவில் பரத்தின் கால் காயமடைந்தது. அவனால் ஓட முடியவில்லை. கார்த்திக் திடீரென முன் வந்தான். அவன் ஒரு சிறந்த ஓட்டக்காரன் என்பது தெரிய வந்தது. அவன் பரத்திற்கு பதிலாக ஓடி போட்டியில் வெற்றி பெற்றான். அன்று முதல் கார்த்தி அவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்தான். அவர்களின் நட்பு இன்னும் பலமாகியது. ஒரு நாள் கார்த்தி தனது கடினமான குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினான். அவனது தந்தை வேலை இழந்ததால் அவர்கள் இன்னொரு ஊருக்கு குடிபெயர்ந்தனர். அதனால் கார்த்தி மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தான். அருண் மற்றும் நண்பர்கள் கார்த்திக்கு உதவ முடிவு செய்தனர். அவர்கள் தங்கள் பள்ளி ஆசிரியரிடம் கார்த்தியின் திறமைகளை பற்றி பேசினார்கள். ஆசிரியர் கார்த்திக்கு ஒரு ஓவிய போட்டியில் பங்கேற்க வாய்ப்பளித்தார். கார்த்தி அந்த போட்டியில் முதல் பரிசு வென்றான். அவனது திறமை அனைவரையும் மகிழ்வித்தது. இறுதியில் கார்த்தியின் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். கார்த்தி தனது நண்பர்களுக்கு நன்றி கூறினான். நீங்கள் இல்லாவிட்டால் நான் இப்படி முன்னேறியிருக்க முடியாது என்றான். அருண், பரத், மகேஷ், சீமா மற்றும் கார்த்தி ஆகியோரின் நட்பு பள்ளியில் பிரபலமாகியது. அவர்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருப்பார்கள் என்று உறுதியாக நம்பினார்கள். நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். கார்த்தியை போன்ற மாணவர்களுக்கு உதவி செய்வது மிகவும் முக்கியம். நட்பு என்பது பகிர்வு, அன்பு மற்றும் ஒத்துழைப்பால் நிறைந்தது. இந்த கதை நமக்கு நல்ல நண்பர்களின் மதிப்பை புரிய வைக்கின்றது. என்னோட லைஃப்லையும் இதே போல் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.